டக்குன்னு அந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா ட்ரிகர் அழுத்தி நம்ம ஹீரோயினை சுட்டுறான். நேரா கைக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா புல்லட் வந்து பாஞ்சிடுது. நம்ம ஹீரோயின் இதை பார்த்துட்டு கடுப்பாயி சின்ன பையனாவது மயிராது அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு போட்டுறாங்க. டக்குனு பக்கத்துல இருக்கிற ஆடை பார்த்து நம்ம ஹீரோயின் பயந்துட்டு பின்னாடி போய் இந்த சின்னதா ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி இருக்கும். அந்த பேஸ்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் விழுந்துடுறாங்க. விழுந்து பார்த்தா வந்து பாத்தீங்கன்னா அவங்கள சுத்தி நிறைய பாடிஸ் இருக்குது, நிறைய எலும்பு கூடுகளா இருக்குது. அதை பார்த்து நம்ம ஹீரோயின் அந்த இடத்துல வாந்தி எடுத்துறாங்க. நாத்தம் தாங்கவே முடியல நம்ம ஹீரோயினால. கையில வேற அடிபட்டு இருக்குது. அங்க இருந்து மேலே ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏறுறாங்க. ஏறி ஒத்த கையில இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏணி உடஞ்சிடுது. உடஞ்ச ஏணியில இருந்து நம்ம ஹீரோயின் எப்படி தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கையை தூக்கி மேலே வைக்கிறாங்க. பார்த்தா அந்த இடத்துல ஒரு ஆணி இருக்குது. பட்ட இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் நம்ம ஹீரோயினுக்கு காயமாயிடுது. கத்தி கதறி அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு கீழே வந்து உட்காந்துட்டு அந்த காயத்துக்கு ட்ரெஸ் கிழிச்சு ஒரு கட்டு மாதிரி போட்டுட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ஓடுறத பார்த்து ஃபேமிலியில இருக்கிற ஒரு ஆளு கூட இருக்கிற அசிஸ்டன்ட் என்ன சொல்றாங்கன்னா, நான் போய் ஃபேமிலியில இருக்கிற ஆள்கிட்ட எல்லாம் சொல்றேன், நீ போய் அவளை போய் தடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அந்த ஃபேமிலி மெம்பர் அங்கிருந்து போறாங்க. நம்ம ஹீரோயின் கரெக்டா மெயின் கேட்டுக்கிட்ட வந்திருப்பாங்க. அப்படியோ இங்கிருந்து வெளியே போகணும் அப்படிங்கிற காரணத்தினால அந்த கேட்ல இருக்கிற ஒரு கிரில் கம்பியை வந்து பாத்தீங்கன்னா நெளிஞ்சிருக்கும். அந்த கம்பியை பிடிச்சி எப்படியோ நெளிச்சு நம்ம ஹீரோயினும் வெளியே வர ட்ரை பண்ணுவாங்க. ட்ரை பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த கம்பி வந்து நம்ம ஹீரோயினை பதம் பார்த்துரும். முதுகுல வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஒரு கோடு போட்டு விட்டுரும். வெளியே வர நம்ம ஹீரோயின் ஒரு கார் வரதை பார்த்துட்டு அதை நிப்பாட்ட பார்ப்பாங்க. கார்ல போயிட்டு இருக்க ஆளும் நம்ம ஹீரோயினை பார்த்து நிப்பாட்ட மாட்டான். நம்ம ஹீரோயின் கார்காரனை பணக்காரன பெரிய இதாடா அப்படின்னு சொல்லிட்டு கார்காரனை திட்டிட்டு நம்ம ஹீரோயினை நேரம் காட்டுக்குள்ள ஓட ஆரம்பிச்சிருவாங்க. செக்யூரிட்டி வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலிட்டு பேசிட்டு இருக்க, நான் போய் அவளை எப்படியோ கண்டுபிடிச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் போதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலியில எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா விடியறதுக்குள்ள டக்குன்னு அவளை போய் பிடிச்சிடணும், அவர் இங்க வரும்போதுல அவ வந்து பாடியா தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிட்டு இருக்க சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க நம்ம அலெக்ஸ் வந்து அந்த கட்டையிலிருந்து தப்பிக்க முயற்சி பண்ணிட்டு இருப்பாரு. அங்கிருந்து கட் பண்ண நம்ம ஹீரோயினை துரத்திட்டு வர அந்த செக்யூரிட்டி நம்ம ஹீரோயினை அட்டாக் பண்ண பாப்பாரு. நம்ம ஹீரோயின் எப்படியும் வந்து பாத்தீங்கன்னா அவரை அட்டாக் பண்ணிட்டு அந்த காரை எடுத்து போலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ண போது வந்து பாத்தீங்கன்னா கார் ஆன் பண்ணி பார்த்தா கார் வந்து பாத்தீங்கன்னா ரிமோட் கண்ட்ரோல் மூலியமா கண்ட்ரோல் பண்ணிருப்பாங்க அந்த ஃபேமிலியில இருக்கிறவங்க. ஹீரோயின் வந்து என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த செக்யூரிட்டி எப்படி எந்திரிச்சு வந்து அந்த காரோட விண்டோவை அப்படியே பிரேக் பண்ணிட்டு நம்ம ஹீரோயினை மயக்க மருந்து கொடுத்து படுக்க வச்சிருவாரு. நம்ம செக்யூரிட்டி வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலி கிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக வீடியோ கால்ல இந்த மாதிரி நான் அவளை பிடிச்சிட்டேன், நான் அங்கதான் வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு அந்த மயக்கத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வராங்க. இவங்க பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு அந்த செக்யூரிட்டியை ஒரு எத்து விடுறாங்க. அது அட்டாக் பண்ணிடுறாங்க. அட்டாக் பண்ணும் போதுல கார் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கவுந்துருது. நம்ம ஹீரோயின் அங்கிருந்து தப்பிச்சு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா டேனி அந்த இடத்துல வந்துருவான். டேனியை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, என்ன நீ ஒன்றும் பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும் போதுல டேனி சொல்றான், அப்படிலாம் கிடையாது, என் ஃபேமிலி தான் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா சுடாம கன்னை வச்சு ஒரு அடி வச்சிருவான். நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா மயக்கத்துக்கு போயிருவாங்க. அங்கிருந்து நம்ம ஹீரோயினை வந்து பாத்தீங்கன்னா பழி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல கட்டி வச்சிருப்பாங்க. விடிய போற நேரத்துல நம்ம ஹீரோயினை பழி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மந்திரம் சொல்றதுக்கு முன்னாடி எல்லாரும் ட்ரிங்க்ஸ் மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, அதை எல்லாரும் குடிச்சுக்கிறாங்க. குடிச்சிட்டு இருக்கும் போதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை குத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போதுல எல்லாருமே ரத்த வாந்தி எடுக்கிறாங்க. என்னடா இது அப்படின்னு சொல்லி